கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3 யோவான் 1:1, 3 ஜான் 1:1. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3 நிருபங்களில் 1வது நிருபம் சபைக்கு எழுதினது, 2வது நிருபம் 3வது அதிகாரமும் ஒரு தனி நிருபம் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு எழுதப்பட்டது. 2வது அதிகாரம் 2வது யோவான் 3வது யோவான் என்று சொல்லக்கூடியதா. 2 யோவான் யாரு? ஒரு சகோதரிக்கு எழுதினது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவர் எபேசு சபையில் முதியவராய் இருந்து எழுதின கடிதங்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களில் எழுதினது. இந்த கடிதம் காயுவுக்கு எழுதுகிறாரு. இந்த காயு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமாபுரி பேரரசில் ஒரு 18 பேர் ரொம்ப காமன், எல்லாருக்கும் பொதுவான பெயர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பெயர் காயுங்கிற பெயரும் உண்டு. இந்த காயு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது இவர் ஒரு நல்ல சாட்சி பெற்றவராய், அந்நியர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய், மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு சபையினுடைய ஒரு மூப்பராய் இருக்கிறாரு. அவருக்கு யோவான் எழுதுகிறார். என்ன? மூப்பனாகிய நான். அதாவது யோவான் எழுதும்போது நான் மூப்பனாகியன்னா ஒரு சபையினுடைய மூப்பன் அப்படிங்கிறதுல எழுதலை, வயதான முதிர்ந்த வயதுள்ள மூப்பனாகிய நான் அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதுகிறார். ஏன்னா இந்த எழுதும்போது, இந்த கடிதம் எழுதும்போது 95வது வருடங்களுக்கு பக்கத்தில், அப்போ கிட்டத்தட்ட இவரே ஒரு 90 வயதுக்கு பக்கத்தில் இருந்திருக்கணும். அதனால தான் அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுவுக்கு. சத்தியத்தின்படி. ஏன்னா 1 யோவான் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும்போது, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன? நான் சத்தியத்தை அறிந்தவனாக, சத்தியத்தில் இருக்கிறவனாக இருக்கிறேன்னு சொல்கிறதுனால தான் இங்கே சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி உன்னை நேசிக்கக்கூடியவனாக. ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கார்? நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அதே 1 யோவான் 3:19 சொல்லும்போது, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவர் முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். என்ன? தன் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் உண்டுன்னு அறிந்து கொண்டும் அதை செய்யாத இருக்கிறவன் முடியாது. அப்படி செய்கிறவன் தான் சத்தியத்தை அறிந்தவன். அப்படி சத்தியத்தை அறிந்ததுனால நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன? நான் காயுவே, நீ எனக்கு பிரியமானவன். என்ன? நான் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன். காரணம், சத்தியத்தின்படி நீ வாழுகிற, சத்தியத்தின்படி வாழுகிற நானும் இப்போ நான் வயதானவனாக முதிர்ந்தவனாக இருக்கிறேன், உனக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கடிதம். சரி, இந்த நாளில் இந்த கடிதத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது 2 யோவான் அவர் எழுதினது ஒரு கள்ள சத்தியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கள்ள போதகர் இல்லை கள்ள ஊழியன் யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, அவங்கள உபசரிக்கக்கூடாது, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை மிக தெளிவாக அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். எப்படி? ஒரு தவறான கள்ள உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு போதகரையோ ஒரு ஊழியக்காரனையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக முதல்ல சொல்லி கொடுத்துட்டார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இங்கே 3வது யோவானுடைய கருப்பொருள் என்னென்னா, நீங்கள் சரியான முறையில் செய்யக்கூடிய ஒரு உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு யார் உதாரணம்? காயு உதாரணம். காயு என்ன பண்ணுறாரு? அவர் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய மகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறாரு? அது தெரியாதவங்களாக இருந்தாலும் அவங்க சத்தியத்தின்படி நடக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபசரிப்பை கொடுக்க வேண்டும். அந்த உபசரிப்பை எப்படி நம்ம செலுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு முன் உதாரணமாக காயு எடுக்கிறார். அதாவது 2வது நிருபத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கள்ள உபதேசம் பண்ணுறவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னவர், இப்போ நல்லபடியாக போதிக்கிற ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கக்கூடாது? ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அவங்கள உபசரிக்கிறவங்களா இருக்கணும், அவங்கள பாதுகாத்து கொள்கிறவங்களா இருக்கணும், அவங்கள பராமரிக்கிறவங்களா இருக்கணும்,
அதற்கு உதாரணம் காயு. அதனால அதை காயுவை சொல்லி அவங்களுக்கு என்ன, நீ இந்த மாதிரி செய்த, அதற்கு உனக்கு நன்றி, இது சரியான முறை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காகத்தான் காயுவை ஒரு முன் உதாரணமாக எடுக்கிறாரு. அப்போ இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது காயுவை போல நாமும் சரியான ஊழியக்காரர்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, காயுவை போல ஒரு உண்மையான ஊழியம் செய்கிறவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களாய் இருந்தாலும் தெரியாதவர்களாய் இருந்தாலும் அவர்களை கவனமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நாங்கள் இசைந்து வாழ, அவர்களை உபசரிக்க, அவர்களை பராமரிக்க, போஷிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.